الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அளவில்லா அருளாளனும் நிகரில்லா பிற அன்பாளனுமாகிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் தன்னால் இயன்ற அளவிற்கு அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தில் ஏக இறைவனை வணங்குவதற்காக இங்கு ஒன்று குழும்பி இருக்கிற இன்னும் ஒன்று குழும்ப இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் என்ற நிலவரக்குமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, மன கட்டுப்பாடு வாழ்க்கையில் மாற்றம் தரும் என்ற தலைப்பின் கீழாக இஸ்லாமிய மார்க்கம் இந்த மனித சமூகத்திற்கு போதிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான மார்க்க தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் தஆலா படைத்து இந்த உலகத்தில் கோடான கோடி ஜீவராசிகளையும் மனிதர்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த படைப்புகளிலே வைத்து மனிதர்களை காட்டிலும் மிகவும் ஆற்றல் படைத்த ஆக சிறந்த படைப்புகள் ஏராளமாக இந்த உலகத்திலே நிலவி கிடப்பதை நம்மால் பார்க்க முடியும். மனிதனை அடித்து வீழ்த்துகிற ஏராளமான ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் படைப்புகள் இருந்தாலும் அவைகள் அனைத்தை விடவும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சிறப்பிற்குரிய படைப்பாக இந்த மனித படைப்பை தான் சொல்லி காட்டுகிறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கின்றோம் என்று தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்படி இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளை காட்டிலும் இந்த மனித வர்க்கம் தனித்து சிறப்பு பெற்று விளங்குவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மிக பிரம்மாண்டமான படைப்புகளாக அல்லாஹுவால் இந்த உலகத்தில் பல்வேறு படைப்புகள் படைக்கப்பட்டிருந்தாலும் அத்தகைய படைப்புகளுக்கெல்லாம் வழங்கப்படாத சில பிரத்யோகமான பண்புகளை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு வழங்கியிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் அத்தகைய பண்புகளை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் நடைமுறைப்படுத்துவதன் காரணமாக அனுபவிப்பதன் காரணமாகத்தான் மற்ற எல்லா உயிரினங்களை விடவும் ஜீவராசிகளை விடவும் தனி சிறப்பு பெற்றவனாக இந்த மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான். அப்படி என்ன பண்பை இந்த மனிதன் பெற்றுக்கொண்டான்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய 33வது அத்தியாயம் 72வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இன்ன அரதனல் அமானத அல சமாவாதி வல் அருதி வல் ஜிமால், நாம் வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் இந்த அமானிதத்தை எடுத்து காட்டினோம். ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வ அஸ்ஃபக்ன மின்ஹா வ ஹமலஹல் இன்சான், அப்படி அந்த அமானிதத்தை வானத்திற்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் நாம் எடுத்து காட்டிய பொழுது அத்தகைய அந்த அமானிதத்தை அந்த மலைகளும் பூமியும் வானமும் சுமக்க மறுத்து அஞ்சி பயந்து நடுங்கி விட்டதே. ஆனால் இந்த மனிதன் இருக்கிறானே, அத்தகைய அமானிதத்தை அவன் சுமந்து கொண்டான். இன்னஹு கான தலூமன் ஜஹூலா, அவன் அநியாயக்காரனாக இருக்கிறான், அறியாதவனாக இருக்கிறான் என்று தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். பகுத்தறிவு, சிந்தனை செறிவு, சகிப்புத்தன்மை, மேன்மை, மன பக்குவம் என்று ஏராளமான பண்புகளை அண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்த பொழுது, நடுங்கிய பொழுது அதை இந்த மனிதன் மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டான். அதன் காரணமாக எல்லா படைப்புகளை காட்டிலும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த மனித படைப்பை ஆக சிறந்த படைப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான். இப்படி படைப்புகளுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியிலே வேறுபட்ட இந்த நிலைகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா, இந்த பண்புகள் இருப்பதை காண்கிறோம் அல்லவா. அதே போல மற்ற உயிரினங்களுக்கும் இந்த மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மற்ற படைப்புகளிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காக்கக்கூடிய ஒரு பண்புதான் மன கட்டுப்பாடு என்பது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒன்றுதான் இந்த மனக்கட்டுப்பாடு. அவன் இந்த உலகத்தில் இழந்ததை நினைத்து மிகப்பெரிய அளவிற்குண்டான ஆபத்திற்கு சென்று விடாமல் இருப்பதற்காகவும், தன்னுடைய இம்மை வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக அமைந்து நாளை மறுமையினுடைய வாழ்க்கையிலையும் அவன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால்
அதற்கு இந்த மன கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதனை நாம் அனைவருமே புரிந்து வைத்திருக்கத்தான் செய்கிறோம். நவீன காலகட்டத்திலே அறிவியல் வளர்ச்சிகள் வளர்ந்து விட்டதே. அது வளர்ந்திருந்தாலும் கூட ஏராளமான நோய்கள் இன்றைக்கு மக்களிடத்திலே தொன்று தொட்டு காணப்படுவதை நம்மளால் பார்க்க முடியும். வாய்களில் சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு பெயர்களில் பல்வேறு நோய்கள் இன்றைக்கும் உருவாகி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நோய்களுக்கெல்லாம் ஆட்படுகிற மனிதர்கள் மருத்துவமனையை அணுகி அதற்கான சிகிச்சைகளை மேற்கொண்டு மருத்துவர்களுடைய ஆலோசனைகளுக்கு இணங்க தன்னுடைய உணவு முறைகளை மாற்றிக்கொள்வதை பார்க்கிறோம். வீடுகளிலே கொண்டாட்டத்திற்குரிய தினங்கள் என்று வருகிற பொழுது ரகரகமாக நமக்கு பிடித்த உணவுகளை அவர்கள் சமைத்தாலும், தன்னுடைய கண்களை கவரக்கூடிய வகையில உணவுகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டாலும், தனக்கு இருக்கக்கூடிய அந்த நோயின் காரணமாக அத்தகைய உணவுகளை எடுத்துக்கொண்டால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்திற்காக மனதை கட்டுப்படுத்தி கொண்டு உடல் நலனிற்காக அந்த உணவை தள்ளி வைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தானே செய்யறோம். இதுதான் மனக்கட்டுப்பாடு. இப்படிப்பட்ட கட்டுப்பாடு இந்த உலகத்தினுடைய விஷயத்தில் நமக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இறைவனை ஏற்றிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு தன்னுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அப்படி நடக்கக்கூடிய விஷயத்திலேயும் எத்தகைய காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று ஹராமான விவகாரங்களை நமக்கு சொல்லி இருக்கிறானோ அதை விட்டு விலகி இருக்கக்கூடிய விஷயத்திலேயும் இந்த மன கட்டுப்பாடு என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும். மன கட்டுப்பாடுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மன கட்டுப்பாட்டினுடைய சிறப்பை குறித்து சொல்லுகிற பொழுது இதை ஒரு ஆகச்சிறந்த காரியமாக சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் உடல் அளவிலே பாதிக்கப்பட்டாலும் கூட அந்த காயம் ஆறி போய்விடும். ஆனால் மனதளவில் அவன் பாதிக்கப்படுகிறான் என்றால் அந்த காயத்திலிருந்து மீண்டு வருவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். அதற்கு அழகான ஒரு உதாரணத்தை கூட நாம் பார்க்கலாம். நபிகளார் அவர்களுடைய சமுதாய மக்களால் சந்தித்த துன்பங்களிலே வைத்து மிகவும் ஒரு கொடூரமான துன்பத்தை எப்பொழுது சந்தித்தார்கள்? தாயிஃபினுடைய நகரத்திலே சந்தித்தார்கள். அப்படி சந்தித்த துன்பத்தில் நபிகளாருக்கு ஏற்பட்ட துன்பம் என்னவென்றால் மனத அளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். தாயிஃப் நகர தலைவர்களிடத்திலே இஸ்லாத்தை பிரகடனப்படுத்துகிற பொழுது சரியான பதிலை நபிகளாருக்கு கொடுக்காததன் காரணமாக கர்னுஷ ஆலிஃப் என்று சொல்லுகிற பகுதி வரையிலேயும் சுய நினைவை இழந்தவர்களாக மனதளவிலே பாதிக்கப்பட்டவர்களாக நபிகளார் வருகிறார்கள். பிற்காலத்தில் தன்னுடைய மனைவி ஆயிஷாவிடத்திலே சொல்லுகிறார்கள், உன்னுடைய சமுதாயத்தால் ஏராளமான துன்பங்களை நான் சந்தித்திருக்கிறேன். சந்தித்த துன்பங்களில் மிக கொடூரமானது தாயிஃபுடைய நகரத்தினுடைய துன்பம். இப்ப மனசை பாருங்க. ஒரு மனிதனுடைய மனதை கட்டுப்படுத்துவது என்பது, பக்குவப்படுத்துவது என்பது, தூய்மைப்படுத்துவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஆனால் இஸ்லாம் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது, சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. அதை ஆக சிறந்த ஒரு காரியமாக நமக்கு பாடம் நடத்துகிறது. நீங்கள் பார்க்கலாம், அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறும் ஹஜ்ஜின் பொழுது மக்களுக்கு சொன்னார்கள், மக்களே, இறை நம்பிக்கையாளர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? எவரிடமிருந்து மக்களின் தங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் காத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் இறை நம்பிக்கை கொண்டவர்கள். முஸ்லிம்களை பற்றி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற மக்கள் அபயம் பெறுகிறார்களோ அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஜாஹித் என்று சொல்லக்கூடிய தியாகியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அது நபிகளார் சொன்னார்கள், யார் தன்னுடைய உள்ளத்தோடு போராடுகிறாரோ அவர்தான் உண்மையிலுமே தியாகி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உண்மையான தியாகி யார் என்றால் தன்னுடைய உள்ளத்தோடே அது தீமைகளின் பக்கம் செல்கிற பொழுது, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களின் பக்கம் செல்கிற பொழுது அதை விட்டு எவன் ஒருவன் தடுத்து கொண்டு அந்த உள்ளத்தோடு போர் செய்கிறானோ, போராடுகிறானோ அவன்தான் உண்மையிலுமே முஜாஹித், தியாகி, போருக்கு சென்றவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். முஹாஜிர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? நாடு துறந்து சென்றவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பாவமான தீமையான காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்கிறாரோ அவர்தான் முஹாஜிர், நாடு துறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அறப்போர் செய்வதற்கு ஒரு மனிதர் செல்கிறார் என்றால் சாதாரணமான விஷயமா? அப்படிப்பட்ட முஜாஹித் என்று சொல்லக்கூடிய பட்டத்தையும் தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாமல் வேறு ஒரு நாட்டிற்கு நாடு துறந்து செல்லக்கூடிய முஹாஜிர் என்று சொல்லக்கூடிய பதக்கத்தையும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு கொடுக்கிறார்கள் என்றால், யார் தன்னுடைய உள்ளத்தோடு போராடுகிறாரோ, பாவமான தீமையான காரியங்களை செய்யாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு பதக்கத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு காரியமாக நபிகளார் இதை சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், மனிதனுடைய ஆசைகள் என்பது அல்லாஹ்வை அவன் ஏற்றுக்கொண்ட மனிதனாக இருந்தாலும் இறைவன் சொன்னதன் அடிப்படையில் தான் அவனுடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் என்ற நெறிமுறையை அவன் ஏற்று இருந்தாலும் கூட அவனுடைய ஆசைகள் குர்ஆன் அனுமதித்த காரியங்களை தாண்டி அவன் அடைந்திருப்பதுதான் ஏராளமாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அவனுடைய மனம் அப்படியே உலா வருகிறதே, உலகத்தில் பார்க்கின்ற அனைத்தையும் அடைந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவன் அந்த தீமைகளை செய்து விடுவதை பார்க்கிறோம். எத்தனையோ தீமைகளை இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார விஷயங்களை எடுத்துக்கொண்டால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான ஒன்று இந்த பொருளாதாரம். இதிலே நாம் அல்லாஹ் சொல்லுகிற அடிப்படையில் இந்த பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய மனிதர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறோமா? நம்முடைய மன கட்டுப்பாடு என்பது இறை வழியில் அமைந்திருக்கிறதா என்றால், இன்றைக்கு அத்தகைய பொருளாதார விஷயத்தில் நாம் சம்பாதிக்கின்ற பொருளாதாரம் ஹலாலா ஹராமா என்று பொருட்படுத்தாத ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய செல்வங்களையும் சொத்துக்களையும் இன்றைக்கு நாம் மோசடி செய்து அதை உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அல்லாஹ் தடுத்தவற்றின் அடிப்படையிலே பொருளாதாரங்களை திரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இன்றைக்கு இருக்கிறது. வளரக்கூடிய தலைமுறைகளாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனதை கட்டுப்படுத்தாமல் இன்றைக்கு போதைக்கும் காதலுக்கும் ஆபாசத்திற்கும் விபச்சாரத்திற்கும் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவன் சமூக வலைதளங்களை புரட்டுகிற பொழுது 4 அறிவியல் செய்திகளை சமூக செய்திகளை பார்க்கிறான். அவனுக்கு கண் முன்னே ஆபாசங்கள் வரும் என்று சொன்னால் அப்படியே அதிலே மூழ்கி விழுந்து விடுவதை பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்வதற்குண்டான பாடத்தை அவன் கற்றுக்கொள்ளவில்லை என்று பொருள். இப்படி பாவங்களிலேயே முழுமையாக மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலையை மனிதனிடத்திலே பார்க்கிறோம் என்றால் அதற்கு அவனுடைய உள்ளத்தில் இத்தகைய பாவ சுமைகள் எல்லாம் கரையாய் படிந்திருப்பதுதான் காரணம். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவ்வாறல்ல, அவர்கள் செய்து கொண்டிருந்தது அவர்களுடைய உள்ளத்தில் கரையாய் படிந்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சும்மா இல்லை, ஒரு இரும்பு எப்படி காற்றின் மூலமாக நீரின் மூலமாக துருப்பிடித்து துருவாய் படிந்திருக்குமோ, மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் தீமைகள் அனைத்தும் எப்படி இருக்கிறது என்றால் அவனுடைய உள்ளத்தில் அப்படியே துருவாக கரையாக படிந்திருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய உள்ளத்தை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதை சீர்படுத்துவதற்கு நாம் பாடுபட வேண்டும். முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இறை சாசனத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிற பொழுது அவனுக்கு வெவ்வேறு வகையிலான திசை திரும்பல்கள் வரும், ஆசைகள் வரும், ஆவல்கள் இருக்கும். நன்மை தீமைகளை செய்வதற்குண்டான 2 வழிகள் நமக்கு காட்டப்படும். அதிலே மனிதன் தடுமாறி விடாமல் தீய எண்ணங்கள் ஏற்படுகிற பொழுதே, பாவங்களை செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை வருகிற பொழுதே தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி கொண்டு எப்படியாவது அதிலிருந்து மீண்டு வெளியே வர வேண்டும். அப்படி வெளியே வந்தால் நாம் இந்த உலக வாழ்க்கையையும் சீரும் சிறப்புமாக அமைக்க முடியும், மறுமை வாழ்க்கையையும் சீரும் சிறப்புமாக அமைக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறதே, அந்த சதை துண்டு சரியாகிவிட்டால் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உடல் உறுப்புகளும் சரியாகிவிடும். அந்த சதை துண்டு கெட்டு போய்விட்டால் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உடல் உறுப்புகளும் சீரழிந்து சின்னாபின்னமாகி போய்விடும் என்று நபிகளார் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், அலா வஹியல் கல்பு, அதுதான் மனிதர்களுடைய உள்ளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உள்ளத்தை நம்ம சரிப்படுத்தினோம்னா நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல சரியான ஒரு வாழ்க்கையாக அமையும். நிச்சயமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு ஆகச்சிறந்த ஒரு வழியை காட்டுவான். அந்த உள்ளம் யோசிக்கிற, உள்ளம் நினைக்கிற, உள்ளம் ஏத்தம் கொள்கிற காரியங்களில் எல்லாம் ஒரு மனிதன் விழ ஆரம்பித்து விடுவான் என்றால் இந்த உலகத்திலேயும் அவன் சீரழிந்து சின்ன பின்னமாக போய்விடுவான் என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வனப்சி வமா சவ்வாஹா, உள்ளத்தின் மீதும் அதை வடிவமைத்தவன் நெறிப்படுத்தியதன் மீதும் சத்தியமாக சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், பல் அமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அதன் பாவத்தையும் நன்மையையும் அல்லாஹ் அதற்கு உணர்த்தினான். கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் அதை மாசுபடுத்துகிறாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார்.
அல்லாஹ் உள்ளத்தின் மீது சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அதில் சில நுணுக்கங்கள் இருக்கிறது, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது என்ற அர்த்தம். அல்லாஹ் வெறுமனே சுவாசிப்பதற்குண்டான இரத்தங்களை நாலாபுறங்களுக்கு அனுப்புவதற்குண்டான இதயமாக மாத்திரம் நம்முடைய இதயத்தை படைக்கவில்லை. இந்த உலகத்தில் எது நல்லது, எது கெட்டது, எதை செய்தால் வாழ்க்கையில முன்னேற முடியும், எதை செய்தால் நாம் அழிந்து போகிவிடுவோம் என்ற அத்துணை பாடங்களையும் அல்லாஹ் அந்த உள்ளத்திற்கு கற்றுப்படுத்தி விட்டு சொல்கிறான். யார் அதை தூய்மைப்படுத்துகிறாரோ, பக்குவப்படுத்துகிறாரோ, அந்த மனதை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் ஈடேற்றம் பெற்ற வெற்றியாளராக மாறி போவார். யார் அதை மாசுபடுத்துகிறாரோ நிச்சயமாக அவர் அழிந்து போவார் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். என்றால் நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவது என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியை இரண்டாவது உரையில பார்ப்போம். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு தன்னுடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை மூலமாகவும் மனிதனுடைய இம்மையும் மறுமையும் வெற்றிகரமானதாக மாறுவதற்கு ஏராளமான பாடங்களை அல்லாஹ் காட்டி கொடுத்திருக்கிறான். அப்படி இறைவனால் காட்டப்பட்டிருப்பதில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த மனக்கட்டுப்பாடு என்பது. அந்த மனக்கட்டுப்பாடு என்பது ஒவ்வொரு மனிதர்களிடத்திலேயுமே இருக்க வேண்டியது. அது இல்லாததனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்து விட்டதற்கு பிறகு ஐயோ இப்படி நடந்து விட்டதே என்று மனிதன் மிகப்பெரிய இயக்கம் உடைந்து போய் விடுகிறான். நடந்ததை நினைத்து நினைத்து அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நகர முடியாமல் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாகி போய் இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் அத்தகைய மனதை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என்ற வழிமுறையையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற போதனைகளை எடுத்து பார்த்து அதை நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக பாவத்தை நோக்கி நம்முடைய உள்ளத்தை திசை திரும்ப செய்து விடாமல் அல்லாஹ் சொன்னதன் அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தை நாம் கட்டமைத்து கொண்டு செல்ல முடியும். இஸ்லாம் அதற்கான வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எந்த அளவிற்கு நாம் நம்முடைய உள்ளம் ஒரு தீமையை காண்கிற பொழுது அதை செய்வதற்கு தூண்டும். யதார்த்தமாக அல்லாஹ் நம்முடைய படைப்பை அப்படி படைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு மத்தியிலே ஏற்படும் என்று சொன்னால் அத்தகைய தீய எண்ணங்களை முளையிலேயே கிள்ளி எறியக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே, அல் பிர்ரு அல் இஸ்மு, இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, அதை பற்றி எனக்கு விளக்கம் கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்மை என்பது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள். பிறரிடத்துல நீ எப்படி நடந்து கொள்கிறாய், உன்னுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையில் உன்னுடைய செயல்பாடுகள் எப்படி அமைந்திருக்கிறது, அத்தகைய நற்பண்புகள் தான் நன்மை என்று சொன்னார்கள். தீமையை பற்றி எனக்கு சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த செயலை குறித்து உன்னுடைய உள்ளத்தில் நெருடல் ஏற்படுகிறதோ, பிற மக்கள் அதை பார்த்துவிடக் கூடாது என்று நீ வெறுக்கின்றாயோ அதுதான் தீமை என்று சொன்னார்கள். நாம் இந்த உலகத்திலே பயணிக்கின்ற பொழுதே மோசடி செய்கிறோம், பாவங்களிலே நீடிக்கிறோம், மார்க்கம் தடுத்திருக்கிற பல்வேறு தீமைகளை நாம் செய்கிறோம். நிச்சயமாக நம்முடைய உள்ளம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும், நீ செய்வது தீமை, நீ செய்வது அயோக்கியத்தனம், நீ செய்வது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட பாவம், இதை செய்யக்கூடாது என்று உன்னுடைய உள்ளத்தில் ஒரு நெருடல் ஏற்படும். அப்படி யாருக்கு நெருடல் ஏற்படுகிறதோ அவன்தான் மனிதன். நெருடல் ஏற்படாவிட்டால் மனிதனுக்கு அப்பாற்பட்டவன். அப்படி நெருடல் ஏற்படுகிற பொழுதே அந்த முளையிலேயே அதை கிள்ளி எறிந்து விட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அதையும் தாண்டி அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமையான வணக்க வழிபாடுகளை அதற்கு அடுத்து உபரியான சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிப்போமேயானால் அதுவும் அல்லாஹ்வை சார்ந்து பாவங்களை நோக்கி செல்லாமல் இருப்பதற்கு ஒரு வழியாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் சொல்வதாக சொன்னார்கள், என்னுடைய அடியான் கூடுதலான நஃபீலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருப்பான், இறுதியில் நான் அவனை நேசிக்கக்கூடியவனாக மாறி போகி விடுவேன். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நான் அவனை நேசித்து விடுகின்ற பொழுது அவன் கேட்கின்ற செவியாக, அவன் பார்க்கின்ற கண்ணாக, அவன் பற்றுகின்ற கையாக, அவன் நடக்கின்ற காலாக நான் மாறி போகி விடுவேன் என்று இறைவன் கூறுவதாக நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்படின்னா அல்லாஹ்வோட கை நமக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அல்ல. அல்லாஹ் நம்மை தீமை செய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கிறான், நன்மையை நோக்கி விரைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய கண்ணாக, அல்லாஹ்வுடைய கையாக, அல்லாஹ்வுடைய காலாக நாம் மாறுகிறோம் என்றால் தீமையை நோக்கி செல்லாமல் நம்முடைய மனதை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கும் நான் ஒரு வழிவகையாக இருக்கும். அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடம் என்னுடைய அடியான் பாதுகாப்பு கோரினால் நான் பாதுகாப்பு கொடுப்பேன்.
அவன் இந்த தீமைக்கு போயிடக்கூடாதுன்னு நினைச்சு என்னிடத்துல மீண்டு வரணும்னு என்னிடத்துல பாதுகாப்பு கேட்டான், நஃபீலான வணக்கங்களை புரிந்தான் என்றால் நிச்சயமாக அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்கிறான். அப்ப இப்படிப்பட்ட இந்த இறை நினைவு நம்ம இடத்துல இருக்கின்ற பொழுது பது குரூனி அது குறுக்கும் வஸ்குரூலி வலா தக்ஃபுரூன், அல்லாஹுவை நான் நினைக்கிற பொழுது அல்லாஹ் நம்மை நினைப்பான். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்குண்டான ஒரு வழிமுறையை ஏற்படுத்துவான். தீமைகளை நோக்கி செல்லாமல் தடுப்பதற்குண்டான ஒரு பாதையை நமக்கு அழகான முறையிலே காட்டி கொடுப்பான். இப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்கிற பொழுது பல மனிதர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திரணும், நிறைய தீமைகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், பாவத்தை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், மீளணும்னு நினைக்கிறேன். தொழுகாத ஆட்கள் சொல்வார்கள், ரமலான் வந்துருச்சுன்னா பாருங்க அதுல இருந்து தொழுகை எடுத்துருங்க, விடமாட்டேன், கொஞ்ச நாள் தொழுவோம், அப்புறம் தொழுகை விட்டுருவோம். பாவங்களை செய்யக்கூடாது என்று முடிவெடுப்போம். புகைப்பிடிக்க மாட்டேன், மது அருந்த மாட்டேன், வியாபாரத்திலே மோசடி செய்ய மாட்டேன், விபச்சாரத்திற்கு பக்கம் கூட நெருங்க மாட்டேன், அந்நிய பெண்களோடு நான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டேன் என்று எல்லோரும் சொல்வோம். வார்த்தைகளால் அதை பிரகடனப்படுத்துவோம். ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த உலகத்தினுடைய மோகங்கள் மனிதர்களை மீண்டும் மீண்டும் அந்த தீமைகளை செய்வதற்கு அவர்களை தள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலை நம்ம இடத்துல தொடரக்கூடாது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் படிக்க வேண்டும். சிறிய ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்துல ஒரு 3 விஷயத்தை செய்யுமாறு எனக்கு கட்டளை பிறப்பித்தார்கள். என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்பொழுது அந்த கட்டளையை என்னிடத்துல சொன்னார்களோ அந்த கட்டளையை நான் ஒரு கட்டத்திலும் விட்டதில்லை. உள்ளூரில் இருக்கும் போதும் சரி, பயணத்தில் இருக்கும் போதும் சரி, அதை நான் விட்டதே கிடையாது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீ வித்திரு தொழுது விட்டு தூங்கிக்கொள் என்று சொன்னார்கள். மாதத்திற்கு 3 உபரியான நோன்புகளை வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். முற்பகலுடைய நேரத்தில் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுகொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். சொல்ல போன இந்த நபி தோழருக்கு பயணத்தில் இதையெல்லாம் செய்யணும்னு கட்டாயமும் கிடையாது. ஒருவர் உள்ளூரிலே இருக்கிறார், லுஹாவுடைய தொழுகையை தொழுகிறார், தவறில்லை. உள்ளூரிலே இருக்கிறார், உபரியான நோன்புகளை நோக்கிறார், தவறில்லை. உள்ளூரிலே இருக்கிறார், உபரியான வித்ரு தொழுகையை தொழுகிறார், தவறில்லை. கடமையான வணக்கத்தை கூட, கடமையான தொழுகையை கூட பயணத்தில் போது சுருக்கி தொழுது கொள்ளலாம் என்று இஸ்லாம் அவகாசம் கொடுக்கிறது. கடமையான நோன்புகளை கூட பயணத்தில் இருக்கிற போது வேறு நாட்களில் கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபிகளார் இந்த நபித்தோழருக்கு இந்த சொன்ன இந்த கட்டளையை அவர் எப்படி தன்னுடைய மனதிலே கட்டுப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துகிறார் என்று பாருங்கள். தன் மீது அது கடமை இல்லாவிட்டாலும் சரி, நான் உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் நபிகளார் சொன்ன இந்த 3 விஷயங்களை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி அத்தகைய கட்டளைகளுக்கு தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி கொள்ள பழகினாரே, அது போன்ற ஒரு கட்டுப்பாடு நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடை நமக்கு மத்தியிலே நாம் ஏற்படுத்தி கொள்வோமேயானால் நம்முடைய வாழ்க்கையில் மன கட்டுப்பாடு என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மணக்க ஆரம்பிக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறும். இந்த தீமை விட்டா போதும், அதை செய்யாமல் இருந்தா போதும், இந்த நிலை நமக்கு மாற்றத்தை கொடுக்காது. நாம் ஒரு தீமையை விட்டு மீண்டு வர வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களும் முதலில் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பான். அப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் பெறுவோமேயானால் நாளை மறுமையினுடைய நாளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை கொடுப்பான். அப்படி இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஏதோ நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. உலகத்தினுடைய பொருட்களை அல்லாஹ் நமக்கு கவர்ச்சிகரமானதாக படைக்கப்பட்டிருந்தாலும் இத்தகைய அற்பமான பொருட்களை நாம் கண்டு இதிலே மயங்கி விழுந்து விட்டால் நாளை மறுமையில் அல்லாஹுவால் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மிக பிரம்மாண்டமான இன்பங்களை அனுபவிக்க முடியாமல் போகிவிடும். அல்லாஹ் நாளை மறுமையினுடைய நாளில் அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஹுஜிபத்தின் நாரு பிஸ்ஸஹவாத் வ ஹுஜிபத்தில் ஜன்னு பில் மக்கா ஜன்னத்தில் மகாரி, இறைவன் சொல்லி காட்டுகிறான், நரகம் மன இச்சைகளால் திரையிடப்பட்டிருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறதே வஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரி, அந்த சொர்க்கம் சிரமங்களால் மூடப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. நீ நரகத்துக்கு போறதுக்கு ஒரு அழகான வழியை சொல்றேன் கேட்டுக்க. இந்த உலகத்துல வாழும் பொழுதே உன்னுடைய மனதை பக்குவப்படுத்தாமல் உன்னுடைய மனம் என்னெல்லாம் நினைக்கிறதோ அதற்கெல்லாம் நீ கட்டுப்பட்டு நடப்பாயானால் மனோ இச்சைகளால் மூடப்பட்ட அந்த நரகத்திற்குத்தான் நீ செல்வாய் என்று நபிகளார் சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்து விடக்கூடாது. அப்ப இந்த மன கட்டுப்பாட்டை நாம் நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கிற பொழுது, அதை கட்டுப்படுத்த பழகிக் கொள்கிற பொழுது இம்மையினுடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் ஒரு சிறப்பு பெற்ற வாழ்க்கையாக ஆக்குவான். நாளை மறுமையினுடைய நாளிலேயும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை தருவான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரியட்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.